இப்ப டிஜிட்டலா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சி அப்படிங்கிறத அடைஞ்சிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? பொதுவா ஒரு விஷயத்த நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அத மேனுஃபேக்சர் பண்ணி, அத மேனுஃபேக்சர் பண்ணத டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது, டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில ஆகும். அதுக்கான டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சோப்புன்னு வச்சுக்கலாமே. அந்த ஒரு சோப்பு, ஒரு பெர்ஃப்யூம் வந்து நம்ம சென்னைக்கு டெலிவரி குடுக்குறோம்னா, மினிமம் டிராவலிங் சார்ஜ் ஒரு 10 ஹவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு இடையில டோல்கேட் இருக்கும். டோல்கேட்டுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ்லேருந்து நெறைய செலவுகள் அப்படிங்கிறது தேவைப்படும். இதுவே டிஜிட்டல் மயமான ஒரு சில விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜுமே கிடையாது. நம்மகிட்ட வந்து ஆன்லைன் இருந்தா போதும், நம்மகிட்ட டேட்டா இருந்தா போதும், நெட் இருந்தா போதும். நம்ம ஃபோன் மூலியமாவே அனுப்பிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாம இங்கருந்து ஒரு ஃப்ளக்ஸ் அடிச்சுக்கிறோம்னு வச்சுக்கலாங்களேன். ஒரு வால் ஃப்ளக்ஸ் அடிச்சுக்கிறோம். ஃப்ளக்ஸ் அடிச்சுக்கிட்டு, இங்க நம்ம கன்னியாகுமரியிலருந்து மெட்ராஸுக்கு கொண்டு போறோம்னா, சார்ஜ் ஆகும். எவ்வளோ ஆகும்? ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் ஆகும். டிரான்ஸ்போர்டேஷன் பண்றதுக்கான அதுக்கு உண்டான அமௌண்ட் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரியிலருந்து ஒரு விஷயத்த ஒரு டிசைன் போட்டு, டிசைன மெயில் மூலியமாகவோ, அல்லது WhatsApp மூலியமாகவோ, அல்லது ஏதோ ஒரு சாதனத்தின் மூலியமாகவோ, ஒரு வலையொலி பக்கத்தின் மூலமாகவோ, இங்கருந்து டெல்லிக்கே அனுப்பிவிட்டாலும், ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல போய் சேர்ந்துரும். அவங்க வந்து அங்க ஒரு பிரிண்ட் அவுட் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். ஃபேக்ஸ் அனுப்புற மாரி தான் வந்து பார்த்தீங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மிச்சம் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மணி சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாம டைம் சேவ் ஆகும். இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டு இருக்குது. ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வால் போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. செவுத்துல வந்து விளம்பர பதாகைன்னு சொல்லுவாங்க. அந்த விளம்பர பதாகை அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிறது வகிச்சுட்டு இருந்துச்சு. எந்த ஒரு காலகட்டங்களுக்கு பின்னால மக்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டச் மொபைல் அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து சேர ஆரம்பிச்சுச்சோ, அதன் பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, மிக மிக அரிதாக காணப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் ஆயி போயிருச்சு. ஃபார்மாலிட்டி லெவல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டர், வால் போஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருமே அடிச்சு ஒட்டுறாங்களே தவிர, முழுக்க முழுக்க ஒரு 13, 14 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு, இன்னைக்கு அது வந்து மக்கள்ட்ட வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு புழக்கத்துல, பழக்கத்துல கிடையாதுன்ற அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எல்லாருக்குமே தெரிஞ்சு இன்னைக்கு காலகட்டங்களுக்கு கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிசைன் போட்ட பத்திரிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா, WhatsAppல அனுப்புற அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. இந்த மாரி தூரமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து WhatsApp குரூப்லயே நாங்க இன்விடேஷன் அனுப்பிட்டோம். இத பார்த்துட்டு நீங்கலாம் வந்துருங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாறிடுச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நவீனமயமாக்கப்பட்ட மாற்றத்தினுடைய ஒரு பிரதிபலிப்புன்னு தான் சொல்லணும். இது வந்து முழுக்க, 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 முழுக்க மக்கள் நம்ம கையில கிடையாது. மக்கள் உருவாக்கி வச்ச ஒரு செயலுடைய விளைவு தான். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் ஃபீல்ட் அப்படிங்கிறது மிக மிக ஒரு உயரிய இடத்த நோக்கி போயிட்டு இருக்குது. இதுக்கு வந்து எந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜும் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி. இதுக்கு வந்து உருவாக்குற செலவு மட்டும் தான். என்ன உருவாக்கக்கூடிய செலவுன்னு சொல்லி கேட்டோம்னா, அதுக்கும் டேட்டா தான் தேவ. அத உருவாக்கக்கூடிய நபருக்கு ஒரு பர்ட்டிகுலர் சேலரி தான். மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, மீதி மீதி கம்யூனிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றதுல இருக்கக்கூடிய செலவுல வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கு ஒரு 4% மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல மேனுஃபேக்சர் சார்ஜ் அப்படிங்கிறது ஆகும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அறிவு சார்ந்த வேலை. இதனால தான் வந்து பார்த்தோம்னா, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்குது. இப்ப இதே வந்து உதாரணத்துக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு பக்கங்கள் இருக்கு. வலைப்பக்கங்கள் ஓகேங்களா? Flipkart, Amazon இந்த மாரி மீஷோ இவங்க எல்லார்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சொந்தமான ஓன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நடுநிலைத்தன்மையுடைய ஒரு நபர்கள். ஓகேங்களா? ஒரு புரோக்கர் மாரி. இந்த புரோக்கருக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வச்சிருக்கிறவங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, கன்சியூமர்ஸ் நுகர்வோர் பொருள் வாங்குறவங்க. இவங்க நடுப்புற இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து குடுக்குறது யாருன்னு தெரியும். வாங்குறது யாருன்னு தெரியும். குடுக்குறவங்களுக்கு யார் வாங்குறாங்கன்னு தெரியாது. வாங்குறவங்களுக்கு யார் குடுக்குறாங்கன்னு தெரியாது. இவங்க ஒரு நடுநிலைத்தன்மையோட இருந்து அனைத்து பொருட்களையுமே கைமாத்தி விடுறாங்க. கைமாத்தி விடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியா எல்லாமே போய் சேருது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நவீனமயமாக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமிஷன் அடிப்படையில, ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இதனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா,